வணக்கம். அமைதி போராட்டம், ஒரு சைலண்ட் ப்ரொடெஸ்ட் ராஜஸ்தான் ஜெய்ப்பூர்ல இருந்து வெளிவருகிறது. உண்மையாகவே இந்த போராட்டம் ஒரு அமைதி போராட்டம் தான். காரணம், இந்த மாணவர்களால் பேசவும் முடியாது, கேட்கவும் முடியாது. இந்த மாணவர்கள் டஃப் அண்ட் மியூட் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு மாணவர்கள். நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சேட் அனண்டியல் போடார் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்கள். தன்னுடைய உரிமைக்காக, அடிப்படை வசதிகளுக்காக இன்னைக்கு இவர்களும் ரோட்டில் இறங்கி போராடுவதற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது இந்த நாட்டுடைய உண்மையான முகம். நீங்க ஜந்தர் மந்தருக்கு போங்க, கரகோஷங்கள், லவுட் ஸ்பீக்கர், அங்க வரக்கூடிய நபர்கள் சில பேர் மோதியை பிரேஸ் செய்து பேசுவார்கள், சில பேர் எதிர்த்து பேசுவார்கள், சில பேர் லெஃப்ட் விங்காக இருப்பார்கள், சில பேர் ரைட் விங்காக இருப்பார்கள். அவர்களுக்கே 36 நாட்கள் பிடித்தது. போலீசார்கள் தடியடி நடத்தினார்கள். ஆனால் இந்த மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கத்திற்கு எதிராக எதற்காக களமிறங்கினார்கள் என்று நீங்கள் கேட்டீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும். ஆனால் அதற்கு முன்பு நான் ஒரு சில காட்சிகளை மட்டும் நான் எடுத்துக்காட்ட ஆசைப்படுகிறேன். பக்கத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பட் ஐ வாண்ட் யூ டு see how they are trying to communicate their own problems. பாருங்கள், இந்த பள்ளிக்கூடத்தில் 583 மாணவர்கள் படிக்கிறார்கள். இதில் 120 பெண்கள், 162 ஆண்கள் வெறும் ஹாஸ்டல்லையே தங்கி படிக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய பிரச்சனைகளை கேளுங்கள். டாய்லெட் வசதி கிடையாது. ரொம்பவே அழுகி போன, நாரி போன, அன்ஹைஜீனிக்கான டாய்லெட் இருக்கு. பேச முடியாத மாணவர்கள் தானே, கம்ப்ளைண்ட் எழுத மாட்டார்கள், போராட மாட்டார்கள் என்கிற அந்த அலட்சியத்தனம். இந்த இடத்தில் குடிக்கக்கூடிய தண்ணீர் கூட கிடைக்கவில்லை. பேச முடியாத மாணவர்கள் தானே. தண்ணி குடிச்சா என்ன, குடிக்கலைன்னா என்ன? அங்கே அடுத்த பிரச்சனை. நீங்கள் இந்த பள்ளிக்கூட வளாகத்தை போய் பார்த்தீர்கள்னா ஒட்டுமொத்த பள்ளிக்கூட சிவர்கள் அப்படியே இடிஞ்சு பொறிஞ்சு கொண்டு இருக்கிறது. எப்போ என்ன நடக்கும் என்று யாருக்குமே தெரியாது. அந்த அளவில் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் பார்த்தீர்கள், மிக மோசமாக இருக்கிறது. போன வருடம் 25 லட்சம் ரூபாய் இந்த பள்ளிக்கூடத்தின் சீர்பணிக்காக ஒதுக்கி கொடுத்திருந்தார்கள். அந்த 25 லட்சம் ரூபாய் கூட இந்த பள்ளிக்கூடத்தில் செலவு செய்யப்படவில்லை. இந்த இடத்தில் மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உணவு, நான் தொடக்கத்தில் கூறினேன் இல்லையா, 120 பெண்கள், 162 ஆண்கள் ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய இந்த மாணவர்கள், அவர்கள் கிடைக்கக்கூடிய அந்த உணவு மிருகத்திற்கு போடக்கூடிய உணவை விட மிக மோசமாக இருந்திருக்கிறது. அதற்கும் இந்த மாணவர்கள் போராடினார்கள். அதற்கும் மேலே இந்த பள்ளிக்கூடத்தில் டீச்சர்ஸ்கள் கிடையாது. பியோன், வாட்ச்மேன், அவர்கள் இந்த குழந்தைகளுடைய பாடங்களை எடுத்து வருகிறார்கள். 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய சீனியர் செகண்டரி ஸ்கூல் இது. பட் தெர் இஸ் நோ டீச்சர். இதை தாண்டி ஹாஸ்டல் வார்டன், பெற்றோர்கள் அப்படி ஃபோன் போட்டு என் மகனுக்கு கொடுங்க, அங்கேருந்து பேச முடியாது, பட் ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லுங்க. அந்த உதவி கேட்கும்போது ஹாஸ்டல் வார்டன் மிக மோசமாக பெற்றோர்களை நடத்தியிருக்கிறார். இந்த அனைத்தையுமே பொறுத்து கொள்ள முடியாமல் இந்த மாணவர்கள் தன்னுடைய அமைதி போராட்டத்தை நேற்று தொடங்கினார்கள். காலை 7 மணியிலிருந்து 9-10 மணி வரை ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய கடும் வெயிலில் இந்த மாணவர்கள் போராடி கொண்டிருக்கும் போது யாருமே இவர்களை வந்து சந்திக்கவில்லை. எந்த அட்மினிஸ்ட்ரேஷனுமே வரவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விவகாரம் சோஷியல் மீடியா வழியாக வளர்ந்தது. மக்கள் இவர்களுடைய போராடக்கூடிய விதத்தை அல்ல போராடக்கூடிய அந்த திறனை பார்த்து அரசாங்கத்தை கேள்வி கேட்க தொடங்கினார்கள். ஒரு அமைதி போராட்டம் எந்த அளவில் போய் சேர்ந்திருக்கிறது நீங்கள் பார்த்தீர்கள்னா, உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன், ராஜஸ்தான் அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம்
சோஷியல் மீடியாவில் இந்த காட்சிகளை பார்த்த உடனேயே ஒரு டீம் போடப்பட்டது. அந்த டீம் கலெக்டர்லேருந்து டிஎம்லேருந்து எல்லாருமே அந்த பள்ளிக்கூடத்திற்கு போயிருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடியும் கம்ப்ளைண்ட் இருந்திருக்கிறது. ஆனால் இந்த போராடுவதற்கு முன்பு யாருமே அந்த பள்ளிக்கூடத்தை போய் பார்க்கவில்லை. கலெக்டர்ஸ்களுக்கு இந்த விஷயம் தெரியும், இந்த விவகாரம் தெரியும். இந்த பள்ளிக்கூடத்துடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் என்ன செய்கிறது? அவர்கள் போய் இன்ஸ்பெக்ட் செய்வதா இல்லையா? இன்ஸ்பெக்ட் செய்து இந்த பள்ளிக்கூடத்தை எப்படி வைக்கணுமா அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? 25 லட்சம் ரூபாய் கிராண்ட் செய்யப்பட்டது. எதற்காக கிராண்ட் செய்யப்பட்டது? அந்த பணம் அங்கே சரியாக போய் சேர்ந்ததா இல்லை என்று பார்க்கக்கூடிய கடமை யாருக்கு? அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தானே. இன்னைக்கு மாணவர்கள் போராடியதற்கு பின்பு அட்மினிஸ்ட்ரேஷன் அங்கே வந்திருக்கு. ஆனால் மாணவர்கள் கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி என்ன? பிரின்சிபல் பரத் ஜோஷி உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் with immediate effect under Rajasthan Civil Service Classification Control Appeal Rule number 1958 pending disciplinary proceeding. அதன்படி உடனடியாக அவரை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இன்னொரு டீச்சர், கிளாஸ் 4 வகுப்பை பாடம் நடத்தக்கூடிய டீச்சர், இந்த டீச்சர் மீதும் ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கிறது. போஸ்டிங் ஆர்டர் ஏபிஓ கிடைத்திருக்கிறது இந்த பெண்ணிற்கு. வைஸ் பிரின்சிபல் ரேஷ்மா பத்ராவிற்கு அடிஷ்னல் சார்ஜை கொடுத்து அந்த பள்ளிக்கூடத்தை நீங்கள் மேற்பார்வை செய்யுங்கள் என்று அவருக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு ஸ்பெஷல் கமிட்டி ஃபார்ம் செய்யப்பட்டது. அந்த ஸ்பெஷல் கமிட்டி வழியாக இந்த பள்ளிக்கூடத்தில் எக்ஸாம் செய்த போது, அதாவது அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நபர்கள் எக்ஸாமினேஷன் செய்து பார்க்கும்போது இந்த இடத்தில் சானிட்டரி பிரச்சனை இருக்குது. அதாவது நிச்சயமாகவே டாய்லெட் படுமோசமாக இருக்குது. நிச்சயமாகவே மாணவர்கள் கூறியபடி அந்த பில்டிங் எப்போ என்ன ஆகும்னே யாருக்கும் தெரியாது, அந்த அளவில் படுமோசமாக இருக்கு. அங்கே பள்ளிக்கூடத்தில் டீச்சர்ஸ்கள் ஸ்டாஃப்களுடைய குறைபாடு இருக்கு. பிஎன், சப்டாசி, வாட்ச்மேன் அவர்களை வைத்து இந்த பாடங்களை நடத்தி வருகிறார்கள். எப்படி? குடிநீர் கூட அங்கே கிடையாது. இது போன்ற பல்வேறு விஷயங்களை அவர்கள் நோட் செய்திருக்கிறார்கள். 25 லட்சம் ரூபாயை பற்றி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இந்த அனைத்திற்குமே தாண்டி ராஜஸ்தானின் எஜுகேஷன் அண்ட் பஞ்சாயத் ராஜ் மினிஸ்டர் மதன் திலாவர் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி உடனடியாக நாங்கள் ஆக்ஷன் எடுத்திருக்கிறோம். இதை தாண்டியும் ஒரு கமிட்டி போட்டிருக்கிறோம். இந்த மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து உரிமையும் நாங்கள் வழங்கப் போகிறோம் என்று அவர் கூறியிருக்கிறார். இதை தாண்டி சீஃப் லா எஜுகேட்டர் ஆஃபீஸர் ஜெய்ப்பூர் ஈஸ்ட் அவர் இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கான பொறுப்பை அவர் மீது போட்டிருக்கிறார்கள். இதை தாண்டி ராஜஸ்தானின் முன்னாள் சீஃப் மினிஸ்டரான அசோக் கெஹ்லோட் அவர்கள் நேரடியாக மாணவர்களை போய் சந்தித்து அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து அவரும் உறுதி கூறியிருக்கிறார். நான் பர்சனலாக சீஃப் மினிஸ்டர் பஜன்லால் அவர்களுக்கு கடிதம் எழுதி நேரடியில் போய் சந்தித்து உங்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் நான் சரி பார்த்து கொடுக்கிறேன். நிச்சயமாக பாத்ரூம்லேருந்து தொடங்கி, கிளாஸ் ரூம்லேருந்து தொடங்கி, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து தொடங்கி எல்லாமே மிக மோசமாக இருப்பதை அவர்களும் உறுதி செய்கிறார். லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் தீகாராம் ஜூலி இவரும் அந்த பள்ளிக்கூடத்திற்கு போயிருக்கிறார். போனதுக்கப்புறம் அங்கே இவருடைய உத்தரவாதம் அந்த குழந்தைகளுக்கு கிடைத்திருக்கிறது. சச்சின் பைலட் பப்ளிக்கலி கவர்மெண்டோடைய நெக்லிஜென்ஸை ஒரு ஷேம்ஃபுல் ஆக்டாக எடுத்து காட்டியிருக்கிறார். இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பல்வேறு இன்ஸ்டிடியூஷன்கள், முக்கியமாக இது போன்ற ஹியரிங் அண்ட் ஸ்பீச் இதற்காக நடத்தக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்களில் இது ஒரே ஸ்கூலாக இருக்கிறது. வேறு எந்த ஸ்கூலுமே கிடையாது. 12ஆம் வகுப்பு வரை இந்த பள்ளிக்கூடத்தில் தான் மாணவர்கள், அதுவும் ப்ரைவேட் கையில் நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்கு போல், கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் இதுதான் இருக்குது. இதில் 17 கிளாஸ் ரூம்ஸ் இருக்கா, 76 சாங்ஷன் டீச்சிங் போஸ்ட் இருக்கு. ஆனால் அந்த டீச்சிங் போஸ்ட்களை கூட இவர்கள் பூர்த்தி செய்யவில்லை, நிரப்பவில்லை. அதற்காக தான் இந்த போராட்டம் நடந்தது. சைன் லாங்குவேஜ்லேயே, அப்படியே கை பாஷையிலேயே அவர்கள் நடத்திய போராட்டம் ஒட்டுமொத்த உலகத்துடைய கவனத்தை இந்த பள்ளி பக்கம் திருப்பியிருக்கிறது. இப்போது பல்வேறு மக்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரிபார்ப்பதற்காக முன் வந்திருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த மாணவர்களை நான் பாராட்டிய தீர வேண்டும். எந்த அளவில் தன்னுடைய அழகான மொழிகள் தன்னுடைய பிரச்சனைகளை எடுத்து வைத்தது மட்டுமல்லாமல் நாம் அனைவருக்குமே ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இந்த மாணவர்கள்.
கூச்சல் போட்டு ஒரு நபரை திட்டி இல்லை ஒரு நபரை பற்றி தவறாக பேசி நீ ரைட் விங்கர், நீ லெஃப்ட் விங்கர், நீ ஹிந்து முஸ்லீம், இது எல்லாமே தாண்டி வெறும் கை பாஷையிலேயே இந்த மாணவர்கள் பேசிய அந்த ஒலி எந்த அளவில் ஒரு ஆக்ஷன் எடுக்க வைத்திருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த மாணவர்களிடமிருந்து ஜந்தர் மந்தர் போராட்டமாக இருக்கட்டும், ஜார்க்கண்டில் நடக்கக்கூடிய போராட்டமாக இருக்கட்டும், அல்ல இந்த நாட்டு எதிர்க்கட்சிகள் பார்லிமெண்ட் வளாகத்தில் நடத்தக்கூடிய போராட்டங்களாக இருக்கட்டும், அனைத்து நபர்களுமே இந்த மாணவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய போராட்டம் தவறு என்று நான் கூறவில்லை, அவர்களுடைய விதம் அது. ஜந்தர் மந்தரில் நடந்த போராட்டமாக இருக்கட்டும், ஜார்க்கண்டில் நடக்கக்கூடிய போராட்டமாக இருக்கட்டும், அவர்களுடைய விதம் அது, தவறு கிடையாது. ஆனால் அந்த இடத்தில் பாலிடிக்ஸ் நடக்கிறது, ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்படுகிறது. இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்காமலேயே தன்னுடைய அனைத்து கோரிக்கைகளையும் இந்த மாணவர்கள் ஒற்றுக்கொள்ள வைத்திருக்கிறார்கள், ஆக்ஷன் எடுக்க வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இதற்கு மேலாவது ஒரு நல்ல கல்வி கிடைக்கட்டும், ஒரு நல்ல பள்ளி கிடைக்கட்டும், நல்ல வசதிகள் கிடைக்கட்டும் என்று நான் பார்ப்பேன். இந்த ஸ்டோரியை இன்னும் நான் கவர் செய்ய போகிறேன். என்னால் முடிஞ்சால் அந்த பள்ளி நேரடியாக போய் அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். ரொம்பவே ஒரு அற்புதமான செய்தி. இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாகவும் எங்களை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி தெரிவிக்கலாம். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச்சதற்கு முன்பு ஒரு சந்தோஷமான செய்தி. 2 நாட்களாக ஒரு ஆக்டிவிட்டி இந்த சேனலில் நடக்கிறது. எந்த நாட்டிலிருந்து, எந்த கிராமத்திலிருந்து, எந்த நகரத்திலிருந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று எழுத கூறியிருந்தோம். எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படியே அந்த மெசேஜ்களை பார்க்கும்போது குள்ளரிக்குது. மதுரையிலிருந்து பார்க்கிறேன், திருச்சியிலிருந்து பார்க்கிறேன், கோயம்புத்தூர்லேருந்து பார்க்கிறேன், கேரளாவிலிருந்து பார்க்கிறேன், மும்பையிலிருந்து பார்க்கிறேன், குவைத்திலிருந்து பார்க்கிறேன், அபுதாபியிலிருந்து பார்க்கிறேன், நான் ஸ்ரீலங்காவிலிருந்து பார்க்கிறேன், நான் அமெரிக்காவிலிருந்து பார்க்கிறேன், நான் சிட்னியிலிருந்து பார்க்கிறேன், நான் டொரண்டோவிலிருந்து பார்க்கிறேன், நான் நார்வேலிருந்து பார்க்கிறேன், நான் சவுதி அரேபியாவிலிருந்து பார்க்கிறேன், நான் சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து பார்க்கிறேன், நான் ஹாங்காங்கிலிருந்து பார்க்கிறேன். அந்த நான் பார்க்கிறேன், நான் பார்க்கிறேன், நான் பார்க்கிறேன் என்று கூறும்போது அந்த உணர்வை நீங்கள் பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தமிழரும், ஒவ்வொரு நபரும் இந்த வீடியோ, இந்த சேனலுடன் எப்படி இணைந்திருக்கிறார்கள் என்று. அப்படியே இந்த அமைதி போராட்டம் போன்று உங்களுடைய போராட்டம் கீழே ஒலித்து கொண்டிருந்தது. அந்த வார்த்தைகளை கேட்கும்போது அப்படியே குள்ளரிக்குது. இதே ஆக்டிவிட்டியை மீண்டும் தொடருங்கள். உங்களுடைய நகரத்துடைய பெயர், உங்களுடைய கிராமத்துடைய பெயர், உங்களுடைய டிஸ்ட்ரிக்டுடைய பெயர், உங்களுடைய நாட்டுடைய பெயர், எங்கிருந்து இந்த வீடியோவை பார்க்கிறீர்களோ அந்த இடத்துடைய பெயரை எழுதுங்கள். எங்களுக்கும் தெரியட்டும் தமிழர்களுடைய குரல் எங்கெல்லாம் போய் ஒலிக்கிறது என்று, இந்த வீடியோ எங்கெல்லாம் டிராவல் ஆகிறது என்று நாங்களும் பார்க்கிறோம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.